சினிமா செய்திகளுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். 2012ஆம் வருஷத்தோட மிகவும் எதிர்பார்க்கப்படும் படங்கள்ல ஒண்ணு நண்பன். பிரம்மாண்டத்துக்கும் வித்தியாசத்துக்கும் பேர் போன சங்கர் இயக்கத்துல விஜய், ஜீவா, ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காங்க. ஹிந்தில வெளியான 3 Idiots படத்தோட ரீமேக் தான் இந்த நண்பன். ஆனா சங்கர் இயக்கி இருக்கிறதால பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது ஹாரிஸ் ஜெயராஜ். கதாநாயகிகளா இலியானா, அனுயா நடிச்சிருக்காங்க. சத்யராஜ், மனோபாலா, எஸ்.ஜே. சூர்யா, சத்யன் எல்லாம் முக்கிய கேரக்டர்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இசை வெளியீடு கோவையில வித்தியாசமா பிரம்மாண்டமா நடந்துச்சு. பிரம்மாண்டம் சரி, வித்தியாசம் என்னன்னு கேக்குறீங்களா? இந்த விழா மேடையில 3D தொழில்நுட்பத்துல திரைகளை அமைச்சு பார்வையாளர்களுக்கு கண்ணாடிகளும் கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப விழா தொகுப்பை பார்க்கலாமா? தொடர்ந்து வெற்றி படங்களா கொடுத்துட்டு இருக்கிற இயக்குனர் சங்கர் இதுவரைக்கும் ரீமேக் படத்தை பண்ணதில்லை. ஆனா இந்த படத்தை மட்டும் எப்படி ரீமேக் பண்ணாரு? விழாவில் அவரே சொன்னதை கேளுங்க. இந்த 3 Idiots படத்துக்கு போனேன். அது ஆக்ஷன் படமும் கிடையாது. ஏதோ ஸ்டார்ட் ஆச்சு, ஏதோ பார்க்கலான்னு உட்காந்து அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு 10-15 நிமிஷம் என் மைண்ட்ல என்னுடைய பிரச்சனையே ஓடிட்டு இருந்துச்சு. மூலமா அந்த படம் என்னை உள்ள இழுத்து சிரிக்க வச்சு, அழ வச்சு, சந்தோஷப்பட வச்சு, படம் முடிஞ்சு வெளியில வரும்போது ஒரு பெரிய மனசுல இருக்கிற டென்ஷன்லாம் போய் ஒரு அமைதி வந்துச்சு, ஒரு தெளிவு வந்துச்சு, பயங்கர ரிலாக்ஸ் ஆயிடுச்சு மைண்டு. ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் அது. அந்த அனுபவம் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கும் கிடைக்கணுன்ற நோக்கத்துல தான் இந்த படத்தை நான் தமிழ்ல ரீமேக் பண்ணியிருக்கேன். நாங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். இதுல மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் யாருன்னு பாரி பஞ்சவன் பாரிமேன். இவன் சிவகப்படி செல்வன். சரியான பயன். நான் உங்ககிட்ட டிஸ்டிங்ஷன் வேணும்னு கேட்கல, பாஸ் பண்ணா போதும். இது நான் வெங்கட்ராமகிருஷ்ணன். ஷேர் லவ் பண்றது போட்டோகிராஃபிய, கல்யாணம் பண்ணது மெஷின். சரிங்க, சத்யராஜ பத்தி முக்கியமா ஏதோ சொல்றார் சங்கர். அது என்னன்னு கேட்போம். சத்யராஜ் சார் 2 படம் போய் கேட்டேன். சிவாஜி கேட்டேன், நடிக்க மாட்டேன்ட்டாரு. எந்திரனுக்கு கேட்டேன், நடிக்க மாட்டேன்ட்டாரு. அப்புறம் இந்த படம் கேட்டேன், உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு. அது எனக்காக இல்லை இது அந்த ரோல் அப்படி அவ்வளோ அருமையான ரோல், அதனால தான் அவர் நடிக்க ஒத்துக்கிட்டாரு. நான் வேணா ஒரு அடிஷனல் ரீசனா இருக்கலாம், அவ்வளோதான். இதை பத்தி சத்யராஜ் என்ன சொல்றாருன்னு கேட்போமா? முதல் தடவையா சங்கர் சார் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுறேன். ரொம்ப வித்தியாசமான கேரக்டர். அதாவது என்னென்னா, புதுசாக நடிக்க வந்தவங்களுக்கு வித்தியாசமாக கேரக்டர் கிடைக்கும். இப்போ நான்லாம் நடிக்க 33 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 200 படம் நடிச்சாச்சு. பெரியார், 9 ரூபா நோட்டு, வேதம், இது மக்களின் பக்கம், வாழ்க்கை வெற்றிவேலை, அமைதிப்படை, நடிகன்னு பல விதமான கேரக்டர் பண்ணியாச்சு. இனிமேல் நடிக்கிறதுக்கு என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா, புதுசாக ஒரு கேரக்டர் எனக்காக சங்கர் சார் வச்சுருக்காரு. விருமாண்டி சந்தானம் அப்படிங்கிறது கேரக்டர் பேர். அது எப்படின்னா, கொஞ்சம் சாம்பார் சொல்ல சொன்னாங்கன்னா சொல்ல சொன்னாங்க, அப்படி ஒரு கேரக்டர். இது ரொம்ப வித்தியாசம். நான் அவ்வளோ ரசிச்சு நடிச்சிருக்கேன். இவருக்கு ஒரு ஆதங்கமும் இருக்காங்க, அது என்னன்னு கேளுங்க. இந்த விஜய், ஜீவா, ஸ்ரீகாந்த் எல்லாம் லொக்கேஷனில் பழகிறத பார்த்தா, அடடா நம்மளுக்கு இன்னொரு 25 வயசு கம்மியாக இருந்துருக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம். அந்த அளவுக்கு செட்டில் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கு, மனோஜோடைய ஃபோட்டோகிராஃபி, ரொம்ப ஒரு பெருமைக்குரிய படம். இது ஒரு புது சத்யராஜ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, இப்ப சங்கர் இயக்கத்துல நடிச்சதை பத்தி இளைய தளபதி விஜய் என்ன சொல்றாருன்னு கேட்போமா? சங்கர் சாரோட ஒரு படமாவது பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆசையா இருக்கும். எனக்கும் ஒரே ஆசை தான். எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் அமைஞ்சு நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், முதல்வன் படம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த படம் சங்கர் சார் டைரக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சவுடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த படத்துல நடிச்ச அனுபவம் பத்தி ஸ்ரீகாந்த் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இந்த படம் ஒர்க் பண்ணும்போதே பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன், பெரிய இயக்குனர்கிட்ட வேலை செஞ்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டோம், நல்ல அனுபவம் இருந்தது. அதே நேரத்தில் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதல் முறையாக இத்தனை நடிகர்களுக்கு வச்சு
இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு அதில் பாட்டாக இருந்திருக்கேன்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் இவர் திரையில வந்தாலே மக்கள் சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி வித்தியாசமான கெட்டப்கள்ல இவர் வர்றாரு. யார் அந்த இவர்னு கேக்குறீங்களா? அவரே பேசுறாரு, பாருங்க. அந்த படத்துல நானும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இது ஹிந்தி படம் 3 Idiotsோட ரீமேக்கு. என்னடா சங்கர் ரீமேக்லாம் பண்ணுறாருன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கான காரணம் முக்கியமாக இருக்குது. பியூட்டிஃபுல்லான ஒரு எபிசோடில் கலகலப்பு ஓட்டுற மாதிரி ஒரு எபிசோடு எனக்கு கொடுத்துருக்காரு. எப்போ எல்லா டைரக்டரும் ஈக்குவல். ஆனால் சங்கர் இஸ் சம்திங் ஸ்பெஷல். எப்போதுமே அவருடைய படங்கள் ரொம்ப நேசிக்கிற நான் இப்போது இந்த படத்தையும் நேசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் 2 பாடல்களை எழுதி இருக்கிற முத்துக்குமார் அந்த பாடல்கள் பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. ஆல் இஸ் வெல் பாட்டு 3 Idiotsல எப்படி ஹிட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதை விட அதிகமாகவே தமிழில் பிரபலமாகும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு வரியையும் பார்த்து செதுக்கியிருக்கிறோம். இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசை, பாடல் எடுத்த படம் பிடித்த விதம் எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை மிகப்பெரிய அளவில் கொண்டு போகும். இன்னொரு பாடல் நல்ல நண்பன். ஒரு பாடல், நல்ல நண்பன் வேண்டுமென்று மரணமும் நினைத்ததா, உன்னை கண்டு சிறந்தவன் என்று கூட்டிச் செல்ல துடிக்கதா என்று அந்த பல்லவி தொடங்கும். இது ஒரு நட்புக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய பாடலாக இந்த பாடல் படம் வெளிவந்த பிறகு மாறும். சரிங்க, இசை வெளியீட்டு விழாவே இந்த அளவுக்கு வித்தியாசமா நடந்திருக்கிறத பார்த்தா படமும் நிச்சயமா வித்தியாசமா தான் இருக்கும்னு தெரியுது. அதுலயும் தமிழ் திரைப்படங்கள்ல எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய நட்சத்திர கூட்டணி இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. ஹாரிஸ் இசையில பாடல்களும் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். அதனால இதுவரைக்கும் 9 வெற்றி படங்களை கொடுத்திருக்கிற இயக்குனர் சங்கரோட வெற்றி தொடரும்னு நம்பலாம். சரி நேயர்களே, இன்றைய செய்திகளையும் நண்பனோட இசை வெளியீட்டையும் ரொம்பவே ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இன்னும் பல சுவையான நிகழ்வுகளோட மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.